ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பிராங்க்லின் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரேம் சேலஞ்சுக்காக தான் நாங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வந்திருக்கோம். நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். பென்டென் வந்திருக்காரு, டோரிமான் வந்திருக்காரு, டான் வந்திருக்காரு, மோட்டு பட்லு வந்திருக்காங்க, சின்சான் வந்திருக்கான். இதை தாண்டி சிங்கம் சாரும் வந்திருக்காரு. முதல்ல இவங்க கிட்ட இந்த ரேம் சேலஞ்சை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நான் சொல்லும் போதே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ரெட் கலர்ல ஒரு கார் தந்துருவாங்க. அந்த கார் மூலியமா நம்ம ஒரு பெரிய ரேம்பையே கம்ப்ளீட் பண்ண போறோம். நம்ம 8 பேருமே சேர்ந்த மாதிரி தான் இந்த கேம் விளையாட போறோம். ஒரு கொஞ்ச நேரம் நான் ஓட்டுவேன், அதுக்கப்புறம் சிங்கம் சார் கிட்ட தந்துருவேன். நம்ம எல்லாருமே சரியா காரை ஓட்டணும்னா நம்ம இந்த ரேம்பை ஒன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம எல்லாருமே எப்படியாவது சேர்ந்து இந்த ரேம் சேலஞ்சில் ஜெயிக்கணும். என்ன, கண்டிப்பா நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் தான் ஆரம்பிச்சு வைக்க போறேன். கைஸ், ரெட் கலர்ல ஒரு கார் தருவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இதுதான் அந்த காரு. பாத்தீங்களா, காரு செம்மையா இருக்கு. இந்த கார் மூலியமா தான் நம்ம இந்த ரேம்பே கம்ப்ளீட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா தடைகள்லாம் எப்படி வச்சிருக்காங்கன்ட்டு. ஒரு சின்ன வழியா தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட மேல இருந்து கீழே விழுந்துருவோம். பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய சிட்டியே எவ்வளவு சின்னதா தெரியுது பாருங்க. இது பாருங்க, அங்க இருக்கிற வீடுகள்ல தான் நம்ம வீடும் இருக்கு. அந்த அளவுக்கு சின்னதா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல கவனமா போனோம். எப்பா, எப்படியோ இந்த இடத்த தாண்டிட்டேன். ஐயோ, வழி என்னங்க இவ்வளவு வில்லங்கமா வச்சிருக்காங்க. ரோப்ளெக்ஸ் கேம்ல வர ஓபிஸை விட இது செம்ம கஷ்டமா இருக்கே. நிறைய ஆபி கேம்லாம் நம்ம விளையாடி இருக்கோம்ல, அது கூட இவ்வளவு கஷ்டமா இருக்காதுங்க. பாருங்க, வளைஞ்சு வளைஞ்சு போறோம் பாருங்க. இப்ப மேல ஏறணுமா? பொறுமையா மேல ஏறு. எப்பா, சூப்பரா ஓட்டிட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு சிங்கம் சாருக்கு காரை தரணும். சிங்கம் சார் அடுத்து ஒவ்வொருத்தருக்கா தருவாரு. பாத்தீங்களா, இப்ப ரிவர்ஸ்ல போறேன். அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கேன் பாருங்க. சூப்பரா ரிவர்ஸ்ல போய் அப்படியே திருப்பி அந்த சைடு திரும்பி போக போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ அப்படியே ரிவர்ஸ்ல போறேன் பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நேரம் காரை ஓட்டிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப சிங்கம் சாருக்கு தந்தோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல சிங்கம் சார் எப்படி ஓட்டணுமோ ஓட்டிக்கிட்டோம். கண்ணா, நான் தான் உங்களோட சிங்கம் பேசுறேன் கண்ணா. பிராங்க்லின் ஒரு சூப்பரான ரேம் சேலஞ்சுக்கு தான் நம்மள கூப்பிட்டு வந்திருக்கான். நமக்கு அப்புறம் போறதுக்காக எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிராங்க்லின் ஓரளவுக்கு காரை நல்லா தான் ஓட்டினா. இப்ப நம்ம வேலை என்னன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் எப்படியாவது போயிடணும். நம்ம போயிட்டு பட்லு கிட்ட தந்தோம்னா பட்லு மேற்கொண்டு போய்ப்பான். சரி, கார் இருக்கிற இடத்துக்கு நம்ம கிளம்பிடலாம் கண்ணா. ஒரு வழியா கார் இருக்கிற இடத்துக்கு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கண்ணா. கண்ணா, இந்த கார் செம்மையா இருக்கு கண்ணா. பாருங்களேன், எப்பா செம்ம ஜம்ப் பாத்தீங்களா கண்ணா. அந்த பிராங்க்லின் இந்த மாதிரிலாம் ஜம்ப் பண்ணானா என்ன? ஜம்பே பண்ணல கண்ணா, நான் தான் இந்த மாதிரிலாம் ஜம்ப் பண்றேன் கண்ணா. சிங்கம் சார் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ன்றது எனக்கே தெரியும் கண்ணா. இன்னும் வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க கண்ணா. பாத்தீங்களா எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்கன்ட்டு. சூப்பரா போறேன் பாருங்க. எப்பா செம்மையா போயிட்டு. ஐயோ ஐயோ கண்ணா, கொஞ்சமா இப்ப நான் கவுந்து விழுந்திருப்பேன் கண்ணா. இப்ப அடுத்தது தந்துடலாம் கண்ணா. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பட்லோ பேசுறேன். சிங்கம் சார் பரவாயில்லையே, நல்லா தான் காரை ஓட்டினாரு. ஆனா கொஞ்ச நேரம் தாங்க காரை ஓட்டினாரு. அதுக்குள்ள பட்லோ கிட்ட தந்துடலான்ற மாதிரி என்கிட்ட காரை தந்துட்டாரு. இப்ப நான் ஓட்டி முடிச்சுட்டு யாருக்கு தரணும்? டோரிமான் எனக்கு வேணும்னு சொல்லி வச்சிருக்கான். டோரிமானுக்கு தான் நான் அடுத்ததா தரப்போறேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 பேருமே கொஞ்சம் தூரம் தான் போயிருக்காங்க. நான் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு டோரிமான் கிட்ட தந்துட்டேன்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த கார் இருக்கிற இடத்துக்கு நம்ம இப்பயே கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா அந்த காருக்குள்ள வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கார் செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எவ்வளவு ஸ்பீடா போய் ஜம்ப் பண்ற பாருங்க. ஸ்பீடா போ, இன்னும் ஸ்பீடு. ஜம்ப். எப்பா, தாண்டிட்டாங்க. சூப்பரா தாண்டினேன் பாத்தீங்களா. இப்ப இங்க இருந்து ஜம்ப் பண்ணுமா? ஆமாங்க, ஜம்ப் பண்ணி அந்த சைடுக்கு குதிக்கணுங்க. அது பாருங்க, ஜம்ப் பண்ணி அப்படியே சைடுக்கு வரணும். பாத்தீங்களா? ஐயோ, நல்ல வேலைங்க, கொஞ்சம் தான் கீழே விழுந்திருப்பாங்க ஸ்லிப் ஆகி. நல்ல வேலை, கரெக்டா தாண்டிட்டேன். அந்த டோரிமான்லாம் எப்படி காரை ஓட்டுவான்னு தெரியல. சரி, முதல்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நம்ம தூரம் வந்துட்டோம்ல. இந்த சேஃபா லேண்ட் பண்ணிட்டு நம்ம டோரிமான் கிட்ட தந்துடலாம். ஐயோ, கீழே விழுந்துட்டேனே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோரிமான் கிட்ட தந்தோம்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தந்துடுறேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட டோரிமான் பேசுறேன். என்ன எல்லாருமே கொஞ்ச நேரம் தான் வண்டியை ஓட்டுறாங்க. பிராங்க்லினாவது கொஞ்சம் அதிகமா ஓட்டினா. அவங்க 2 பேர் ரொம்ப கம்மி நேரம் தான் ஓட்டினாங்க. அதுக்குள்ள எனக்கு வண்டியை தரதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் கொஞ்சம் தூரம் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் ஓட்டணும்ல, அவங்களுக்கு தந்துடலாம். இப்போ நான் கார் இருக்கிற இடத்துக்கு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா, இந்த கார் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், அந்த இடத்துல பழக்கடை வச்சிருக்காங்க. அங்க யாரு வாங்குவாங்க தெரில. இங்க கார் ஓட்டுறதுக்காக நிறைய பேர் வருவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் அந்த பழக்கடையில வாங்கிப்பாங்க போல. அங்கங்க பழக்கடை வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க நிறைய பேர் இந்த வெயில் நேரத்துல டயர்ட் ஆவாங்கல்ல, அவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் அந்த இடத்துல பழக்கடை எல்லாம் வச்சிருக்காங்க போல. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தாண்டி போக வேண்டியதா இருக்கு. நான் தந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவங்களுக்கு. ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட பென்டென் பேசுறேன். என்ன கொஞ்ச நேரம் தான் அவன் ஓட்டுன மாதிரி இருந்தது, அதுக்குள்ள பென்டெனுக்கு தரன்ற மாதிரி தந்துட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்ப எல்லாருமே டைம் கம்மியா இருக்கிறதுனால மாத்தி தந்துக்கணும் போல.
சரி அந்த பிராங்க்லின் மட்டும் நிறைய நேரம் ஓட்டினா, நம்ம கம்மி நேரம் ஓட்டிட்டு சின்சானுக்கு தந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, கார்ல செம்மையா போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் விழாம போனோம் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு விழாம போனோம். அந்த சின்சான் தான் எங்க எல்லாரையும் விட ரொம்ப நேரம் காரை ஓட்டுவான். அந்த சின்சானுக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல தந்துடுறேன். அந்த சின்சானு எனக்கு தான் நிறைய நேரம் ஓட்டுறதுக்கு கார் வேணும்ன்ற மாதிரி சொல்லி வச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, அதனால தான் கோச்சுக்காதீங்க, நான் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு சின்சானுக்கு தந்துடுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டின வரைக்கும் போதும், நான் அந்த சின்சானுக்கு தந்துடுறேன். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே சின்சான் பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். சின்சானை பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அதே மாதிரி வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் நம்ம பெரிய ஃபேமிலியா மாற முடியும், நிறைய வீடியோஸை ரெகுலரா பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ரொம்ப நேரம் ஓட்டுனன்ற மாதிரி கேட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் ஓட்டுறதுக்கு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பா நான் வந்தோடனே ஒரு ஜம்புங்க, எப்பா சூப்பரா லேண்டிங் ஆயிட்டேங்க. நல்ல வேலை, கீழே விழுந்திருந்தா அசிங்கமா போயிருக்கும். நல்ல வேலை, சூப்பரா லேண்டிங் ஆயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்ச நேரம் தானே ஓட்டினாங்க, நான் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஓட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா ஓட்டி முடிச்சுட்டு, ஆசத்தியே ஓட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டான் கிட்ட தரலான் இருக்கேன். பாத்தீங்களா, செம்மையா போயிட்டு இருக்கேன். எப்பா நல்ல, ஐயோ என்னங்க காரை கவுத்தி போட்டேன். கார் திரும்பிடுச்சுங்க. நல்ல வேலை, கார் கவுந்துருச்சுன்னு நினைச்சேன் கைஸ், திருப்பியாச்சு எப்படியோ. எப்பா இன்னும் இங்க இருந்து என்னங்க இங்க வழியே காணோம், இங்க இருந்து ஜம்ப் பண்ணுமா? எப்பா ஐயோ காரை கீழே போட்டுட்டாங்க. சரி திரும்பி காரை வர வச்சுக்கலாம் கைஸ். காரை கீழே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை கைஸ், நம்ம திரும்பி வர வச்சுக்கலாம். சரியா, அடுத்து டான் கிட்ட நான் காரை தரணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் ஓட்டுறேங்க, அதுக்கப்புறம் டான் கிட்ட தந்துடுறேன். சரி கைஸ், இப்ப நம்ம டான் கிட்ட தந்தோம்னா கரெக்டா இருக்கும். டானு இந்தா, இதுக்கு மேல நீ காரை ஓட்டிக்கோ. ஜான் த டான். அந்த சின்சான் மட்டும் ரொம்ப நேரம் காரை ஓட்டுறாங்க, நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் தான் ஓட்ட முடியுது. பிராங்க்லினுக்கு அவன் ரொம்ப வேண்டியவனா போயிட்டான்ல, அதனால தான் காரை ரொம்ப நேரம் ஓட்டுறான். நாங்கெல்லாம் பாருங்க கொஞ்ச நேரம் மட்டும் தான் ஓட்ட முடியுது. சரி கைஸ், நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம கார் ஓட்டுறதுக்கு போறேன். ஜான் த டான். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி காரை ஓட்டுறேன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, இங்க இருந்து அங்க ஜம்ப் பாருங்க, இங்க பழக்கடை இருக்கு. பழக்கடையில விக்கிற நபரே காணோங்க. நம்ம எவ்வளவு நாளும் பழத்தை எடுத்துட்டு போயிடலாம் போல. பாத்தீங்களா, அது பாருங்க எல்லா இடத்துலயும் பழக்கடை இருக்கு, ஆனா ஆளுங்க காணவே காணோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே பசிச்சதுன்னா அந்த இடத்துல போய் சாப்பிடலாம் போல. ஃப்ரெண்ட்ஸ், மோட்டு தான் எப்பவுமே ரேஸை கம்ப்ளீட் பண்ணி வைப்பான். ஏறக்குறைய கம்ப்ளீட் ஆகிற இடம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம மோட்டு கிட்ட இப்ப தந்தோம்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மோட்டு கிட்ட இப்ப காரை தந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட மோட்டு பேசுறேன். எப்பவுமே கடைசியா எனக்கு தான் காரை தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டா கடைசியா ஈஸியா இருக்கும் நீ ஓட்டுன்னு சொல்றாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டாங்க, கடைசியா ஓட்டுறதுக்குள்ள இவனுங்க காரை பயங்கரமா டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் டேமேஜ் ஆன காரை வச்சுதான் நான் ஓட்டிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்பயும் காரை பயங்கரமா டேமேஜ் பண்ணி தான் எனக்கு தந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ். காரை பயங்கரமா டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காரை சுத்தமா ஓட்டவே முடியல தெரியுமா. நல்ல வேலை, இதுக்கப்புறம் ஈஸி வழின்றதுனால நான் தப்பிச்சிருவேன். எப்படியாவது இன்னும் 1 கிலோமீட்டர் மட்டும் தாண்டி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கண்டிப்பா இந்த ரேஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இதுதான் ஃபினிஷ் லைனு. ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.